உங்க எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை மண்ணில் நான் காலையில் கால் வச்சதுமே ஏனுங்க தலைவரை சௌக்கியமான கேட்டு பாசத்தில் நிறைச்சிட்டீங்க. அதுலேயும் கல்லூரி மாணவிகள் குடும்பங்கள்னு எல்லோரும் நாம தான் ஜெயிப்போம், நாம மட்டும்தான் ஜெயிப்போம்னு சொல்லி $200% 200% வெற்றியை உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த கோவை மண் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமான ஊர் இந்த ஊர். பெரியாரை அண்ணா சந்திச்சது இந்த கோவை மண்டலத்தில் தான். தலைவர் கலைஞரை எம்ஜிஆர் சந்திச்சதும் இந்த மாவட்டத்தில் தான். இந்தி திணிப்புக்கு எதிரான போர்ல பொள்ளாச்சி நிகழ்வை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கோவை மண்ணில் கழகத்தின் வேர்களாக கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமாக கழக வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கிற வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி கூட்டத்தையே மாபெரும் மாநாடு போல சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய இந்த ஆற்றல் தான் எதிரிகள் பலருடைய தூக்கத்தையே கெடுக்குது. செந்தில் பாலாஜிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல்களை வச்சு இவர் எந்த அளவுக்கு எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பது தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் அனுபவிச்ச தொல்லைகள் மாதிரி வேறு யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைஞ்சு குப்பிடு போடுறவங்களுக்கு இடையே இவர் எந்த மிரட்டலுக்கும் பயந்து அடிபணியல. நெருக்கடிகளுக்கு தலை வணங்காம நெஞ்சுரத்தோட எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கழகத்துக்கும் தலைமைக்கும் உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாடுகளை பிப்ரவரி 11ஆம் தேதி திருவிடந்தைகளை தொடங்கணும். அதற்கடுத்து திருப்பத்தூர், அதன் பின்னால் மதுரை, அதை தொடர்ந்து கோவையில் நிறைவு செய்கிறோம். இந்த 4 மண்டலத்தில் சுமார் 7 லட்சம் வாக்குச்சாவடி குழுவினரை இப்படி நான் சந்திச்சிருக்கிறேன். இங்கே நான் வந்திருக்கிறது உங்களை உற்சாகப்படுத்த மட்டுமல்ல, உங்களை பார்த்து நானும் உற்சாகம் அடைவதற்கும் புத்துணர்வு பெறுவதற்கு தான் வந்திருக்கிறேன். உங்கள் முகங்களை பார்க்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சியும் எனதையும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்க கான்பிடன்ஸை பார்த்து என்னுடைய கான்பிடன்ஸ் லெவலும் அதிகமாகுது. மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 14 மாவட்ட கழகங்கள், 39 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் திமுக தலைமையிலான
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற செய்திதான் ரிசல்ட் அன்னைக்கு பிளாஷ் நியூஸா வரணும். வெளிப்படையா சொல்லணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அதை சரி செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதே போல எதிரில் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கு. செஞ்சு வீடுங்களா, செஞ்சு தருவீங்களா, உறுதியா செய்வீங்களா, உறுதியா, நிச்சயமா, சத்தியமா, அண்ணா மீது ஆணையா? கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பெரிய வெற்றியை பெற்றோமோ அதே போல பெரிய வெற்றியை சட்டமன்ற தேர்தலையும் உறுதி செய்யணும். அந்த அளவுக்கு மேற்கு மண்டலத்தில் பல்வேறு திட்டங்களை நாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். காலையில் கோவைக்கு வந்ததிலிருந்து என்னுடைய நினைவில் இருக்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு இடர்களை கடந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கோவையில் ஐடி பார்க், செம்மொழி பூங்கா, ஜிடி நாயுடு மேம்பாலம், அவிநாசி சாலை மேம்பாலம், விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைப்பு, விசைத்தறியை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு, சாலை இல்லாத கோயில்களுக்கு சாலை வசதிகள். இது மட்டுமில்லாம தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கு. உலகத்தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவிருக்கிறது. வெள்ளூர் பகுதியில் தொல்லியல் ஆய்வு நடக்க இருக்கு. தோழி விடுதிகள் கட்டப்படவிருக்கு. சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரப்போகுது. கோவை மாவட்டத்துக்கு 75 புதிய பஸ் வரப்போகுது. மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படவிருக்கு. இது போன்ற ஏராளமான திட்டங்கள் மேற்கு மண்டலத்திற்கு வர இருக்கிறது. எனவே தொழில் முனைவோர் அதிகமாக இருக்க இந்த மேற்கு மண்டலம் வளர்ச்சியை தான் விரும்பும் என்பதை நாம் நிரூபிக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால ஈஸியா, ரொம்ப சுலபமா 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடலாம். இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும். இதை வாங்கி காட்டுவது உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை செஞ்சு தருவது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொறுப்பு. $2,50,00,000 பெரிய நம்பர். யோசிச்சு பார்க்கிறீங்க. இதை யோசிச்சு யாரும் ஷாக் ஆகிடாதீங்க. ரொம்ப சுலபமா சொல்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாகவும் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்து 2 மாசம் உங்களுக்கு சரி எனக்கு சரி நோ ரெஸ்ட், ஓய்வு என்பதே கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது
5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன், ஆன்ஃபீல்டு ரெண்டிலையும் திமுகவின் செயல்பாடுகள் தான் நிறைந்திருக்கணும். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி, வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வர ஓய்வே இருக்கக்கூடாது. வீடு வீடாக போய் பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏன்னா என்றைக்கு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அவருடைய இன்ப துன்பங்கள்ல கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தலில் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு கால திமுக வலிமையாக இருப்பதோட ரகசியம் இதுதான். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களை எடுத்துக்கிட்டா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள். மாணவர்கள் எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் மூலமா கல்லூரி மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் தரோம். நான் முதல்ல திறன் பயிற்சிகளை கொடுக்கிறோம். இப்போ லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போ நம்மை காக்க 48, நம்மை காக்கும் 48, நலம் காக்கக்கூடிய ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையா எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சொன்னா அதுக்கே ஒரு நாள் ஆகிடும். என்கிட்ட அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுதான் திராவிட மாடல். உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் நம்முடைய சாதனைகள் பெரிய பட்டியல் இருக்கு. அதை முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு மக்களுக்கு கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு சென்று சேர்த்து இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்று நீங்க எடுத்து சொல்லணும். அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும். அந்த நம்பிக்கையை தேர்தல் வாக்குகளாக மாறணும். இதுதான் உங்க கடமை. வெல்லும் தமிழ் பெண்கள், ஸ்டாலின் மகளிர் படை என்று பெயர்ல ஏற்கனவே நம்முடைய கழக மகளிர் வீடு வீடாக போய் பிரச்சாரத்தில் கிளக்கிட்டு இருக்காங்க. நான் தினமும் உங்களுடைய பரப்புரை வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த பிரச்சாரங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வழங்கி இருக்கிறோம். அதில் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய 5 ஆண்டு சாதனைகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம திராவிட மாடல் அரசு திட்டங்களுடைய பயன்கள் நிச்சயம் ஒருத்தருக்காவது போய் சேர்ந்திருக்கு, பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு பிரச்சாரம் பண்ணுங்க. அடுத்து 2 மாசத்துக்கு எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அங்க திமுகவும் உதயசூரியன் தான் இருக்கணும்.
தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், சமூக வலைதளங்கள்ல நிகழ்த்தக்கூடிய பிரச்சாரம் எல்லாத்தையும் நாம தான் முத்திரை பதிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லாம ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்ன தேவை என்பதை உன்னிப்பா பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வளர்ச்சி என்றாலே பிடிக்காத ஒரு கட்சியா பாஜக இருக்கு. மக்கள் அவங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால அதிமுகவை தன்னுடைய கிளை கழகமாக மாற்றி அதில் முன்னேறி வரலாம்னு நினைக்குது பாஜக. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்லை இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமாக நடக்கிற அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினார, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல. இதையெல்லாம் மறந்துட்டு அல்ல, மறைத்து விட்டு பிரதமர் பேசுவது எதுக்காக என்று கேட்டால், ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடுன வாக்குகளா வருமானு பார்க்கிறார். எலெக்ஷன் வந்துருச்சு என்று கூட பார்க்காம தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் பட்ஜெட்ல அறிவிக்க மனமில்லாத உங்களுடைய நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்கில் அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவந்தர்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? GST-ஆல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கின நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். தமிழர் விரோதிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய கூட்டணியை மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கடமை. பொதுவா தேர்தல் கூட்டணியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு.
ஆனா திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி அதை உடைச்சிருக்கிறோம். பாசிச பாஜகவை வீழ்த்தணும் என்ற ஜனநாயக நோக்கத்தோடு 2019 தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய கூட்டணி தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில், இடையில நடந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில், 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கொள்கை உறுதியோடு தொடருது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட கால ஒற்றுமையோடு ஒரு கூட்டணி தொடர்வது இதுதான் முதல் முறை. வளர்ச்சியிலும் சாதனை திட்டங்களை மட்டுமல்ல, கூட்டணியிலும் நாம் வரலாறு படைச்சிருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் சொல்றேன்னா, கொள்கையிலும் வெல்வோம் ஒன்றாக என்ற பொருளையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்றேன். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ, அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாரான்னு எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். 10 தோழி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரங்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எப்பெல்லாம் தனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டெல்லிக்கு கார்ல போய் மாறி மாறி போய் சரணாகதி அடைகிறது அவருக்கு பழக்கமானது. நாம் அப்படியா ஒரு கொள்கையில உறுதியா நின்று போராடுகிறோம். இப்ப கூட பாருங்க, டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தனமா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில் கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜகவில் திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில் தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தன்னுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறாங்க. அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம். அதனால்தான் மக்கள் மட்டுமில்லாம பல கட்சிகளும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில் இணைகிறாங்க. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பதை தான் பார்க்கிறோம். தேர்தலுக்கு தான் கூட்டணி கட்சியை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போவோம். அந்த வழக்கத்துக்கு மாறா நம்ம கூட்டணி பலம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. திமுக மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் விரோத அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன், எல்லா குரலை கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய கூட்டணி இருக்கு. கூட்டணி கட்சிகள் மக்களுக்காக வைக்கிற கோரிக்கைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொடுக்கிற அரசாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்மை நாடி இத்தனை பேர் வராங்க. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பது எல்லா தரப்பு குரல்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்.
அப்படித்தான் நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது நம்முடைய கழக வெற்றிக்கும் கூட்டணி வெற்றிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு சொல்லி நான் பரப்புரை செய்கிறேன். இதுல ஜெயிக்க போறது நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு அணிதான். களத்தில் உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.